சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு பக்கம், உன்னுடைய வாழ்க்கை எல்லா நிமிஷமும் எல்லா பொழுதுகளிலேயும் நன்றாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நாளும் எல்லா விதத்திலும் நீ ஏதாவது ஒரு இன்னலை சந்திக்க வேண்டும், ஏதாவது ஒரு விதமான காயத்தை சந்திக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு பக்கம். ஆனால் தெய்வமாகிய நாங்கள் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்போம். நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். ஒரே ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கையில் எல்லா நாளும் எப்பொழுதும் கஷ்டத்தோடு இருப்பது யாருமே அல்ல. ஒரு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையில் இருக்கும். நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்றால் உன்னை தூக்கிவிட ஒரு ஆள் இருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்ற பொழுது அந்த கஷ்டத்தில் உன்னை தூக்கி தலை நிமிர்த்தி விடுவதற்கு ஒரு ஆள் இருப்பார்கள். ஒவ்வொரு காலமும் நேரமும் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் உனக்கு நிகழ்த்தும். அது என்னவென்பதை சீக்கிரமாகவே நீ பார்ப்பாய். ஆனால் உன்னை எப்பொழுதுமே எல்லா பொழுதுமே நீ வீணாக போக வேண்டும், எல்லா பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அல்லவா? அது யார்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னென்ன விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக துரோகத்தை செய்கிறார்கள் என்பதையும் சொல்ல வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை நாசமாக வேண்டும் என்று உன்னுடைய நெருங்கிய உறவு ஒன்று ஒரு கோவிலாக ஏறி சென்று இந்த விஷயத்தை செய்கிறது. அது யார் என்றெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். அதற்கு தானே வந்திருக்கிறேன். சுதாரிக்க வைக்க வேண்டும். நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் நீ மிக தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதில் தானே நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறேன். உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்வதற்கு வந்திருக்கிறேன். தங்க பிள்ளையே, கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அனைத்தும் தெரியும். எல்லாமும் எல்லா பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக 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 திருப்தியோடும் மிக மிக அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நினைக்கட்டும், யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் உனக்கான தெய்வம் உன் பக்கத்தில் தான் இருக்கிறது. உன்னை காப்பாற்றுவது நான். உனக்கு தேவையான விஷயத்தை கொடுப்பது நான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் இன்பத்தை கொடுப்பது நான். கஷ்டத்தையே கொடுக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய். அந்த கஷ்டம் முடிந்து சந்தோஷத்தையும் கொடுப்பது நான் தான். ஒவ்வொரு பொழுதிலேயும் ஒவ்வொரு விதமான ஏற்றங்களையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நீ பொறுமையோடு இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வேடிக்கை பார். ஒரு கூட்டம், அது ஒரு தந்திரமான கூட்டம், உன்னோடே பேசுமா. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி கெடுப்பது, உன்னை எந்த இடத்தில் தள்ளுவது, உன்னை எந்த இடத்தில் தப்பான விஷயத்தை செய்து உன்னை எப்பொழுதும் தேவையே இல்லாமல் குழம்பி தவித்து உன்னை காரியத்தை கெடுப்பது என்று அலைகிறது. அந்த ஒரு கொடூரமான எண்ணம் கொண்ட மனிதர்கள் கோவிலாக ஏறுகிறார்கள். அதிலும் எந்த கோவிலுக்கு போனால் எந்த ஒரு விஷயம் நடக்கும் என்று தெரிந்து போகிறார்கள். உனக்கு நேரம் வேறு ஒரு மாதிரியாக இருப்பதினால் என்ன நடக்கிறது என்பதையும் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் கெடுப்பது, உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அனைத்து விஷயத்தையும் தீய விஷயத்தையும் செய்வது என்பதையெல்லாம் தெரிந்து செய்கிறார்கள். புரிந்ததா? இந்த நேரத்தில் தான் நீ சுதாரிக்க வேண்டும். அது என்னவென்றால் முக்கியமாக பெரிய பெரிய கோவில்கள், முக்கியமாக உன் குலதெய்வ கோவில்கள் அடிக்கடி செல்கிறார்கள். உன்னுடைய கணவன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வம் தெரியும். அவர்களுக்கும் அதானே குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு விளக்கு போடுகிறார்கள். விளக்கு போடும் பொழுது எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவள் என்னை விட்டு மேலே வந்து விடக்கூடாது,
அவள் என்னை விட்டு பெரிய அளவில் சம்பாதித்து விடக்கூடாது. அவள் எல்லா விஷயத்திலேயும் அங்கு போய் நின்று இவள் வந்து வாழக்கூடாது, இவள் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இவள் வாழ்க்கையில் இவள் வந்து வாழவே வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து தவறான முடிவெடுத்து இந்த பெண்ணானவள் இவளுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உடைந்து விட வேண்டும் என்ற ஒரு கேவலமான எண்ணத்தை எல்லாம் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார்கள். புரிந்ததா? தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் 1000 திட்டங்களை போடலாம், மற்றவர்கள் 1000 விதமான யோசனைகளை செய்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம். ஆனால் நான் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்வேன். உன்னுடைய நேரம் சோதித்தாலும், உன்னுடைய நேரம் உன்னை கவலையாக வைத்திருந்தாலும் அனைத்திற்கும் நான் நல்வழியை காட்டுவேன். ஒரு இடத்திலும் ஒரு நேரத்திலேயும் உன்னை எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னை நல்வழியாகவே நடத்தி உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அற்புதமான விஷயத்திற்கு கொண்டு சென்று வாழ வைப்பேன். உனக்கும் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் தானே? உன்னுடைய வாழ்க்கையிலேயும் நீ நன்றாக இருக்க வேண்டும், அற்புதமாக இருக்க வேண்டும் என்ற ஆசையும் நிறைய அற்புதமான விஷயங்களும் இருக்கும் தானே? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் எப்படி எல்லா விஷயத்திலேயும் உன்னை எப்பொத்தாலும் அள வைத்து கொண்டே இருப்பேன்? முதலில் நீ அதை சொல் பார்க்கலாம். உன்னை அள வைக்க மாட்டேன். அவர்கள் கோவில் கோவிலாக ஏறி ஏதேதோ விஷயத்தை எல்லாம் செய்யலாம். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு அற்புதத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் செய்வேன். எந்த தெய்வமும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தவறான ஒரு இடத்திற்கு செல்ல விடாது. அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக ஒரு தப்பான ஒரு காரியத்தை மேற்கொள்ள விடாது. நிறைய விஷயங்கள், நிறைய பொழுதுகள் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் நம்பிக்கையாகவும் மிகப்பெரிய ஒரு அற்புத தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் உனக்கு நானாக என்றுமே இருப்பேன். ஏகப்பட்ட சூழ்நிலைகள், ஏகப்பட்ட விதமான காயங்கள், வலிகள், வேதனைகள் என்பது இனி உன் வாழ்க்கையில் யாராலும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தர முடியாது. எல்லா விதத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக நான் எப்பொழுதும் மாற்றுவேன். இந்த பிரபஞ்சம் உன்னை எந்த இடத்திற்கும் தவறப்பா